வணக்கம். என்னதான் பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி, இல்ல பாஜக, அதிமுக கூட்டணி உருவானாலும், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல பெருசா செல்வாக்கெல்லாம் இல்ல. இப்ப என்ன பண்றது? இப்போ ஓபிஎஸ் அங்க செல்வாக்கா இருக்கிறாரு. அவருடைய ஓட்டு வங்கிய அப்படியே நம்ம சைடு கொண்டு வரணும் அப்படின்னம்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஐடியா குடுக்குறாரு. நயினா நாகேந்திரன மாநில தலைவரா போடுங்க. அண்ணாமலைய தூக்கி விடுங்க அப்படின்னு. அண்ணாமலை இருக்கிறனால இவருக்கு கொங்கு பெல்ட்லையும் சரிவு. அது இல்லாம அந்த சமுதாய ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு பயங்கரமா போகுது. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணும் செய்ய முடியல. திமுக வெஸ் பாஜக அப்படிங்கிறத மாத்தி, அவர் பாஜக அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொன்னார். அண்ணாமலை இல்லாதது மிகப்பெரிய ஒரு தலைவலியை பாஜகவும் கொடுத்துருக்கு. கூட்டணிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர குடைச்சல் இருக்குது. அண்ணாமலை மாற்றுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அதிமுகவில் இருக்கிறவங்களை தாண்டி பாஜகவில் இருக்கிற மாநில முக்கியமான தலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் அண்ணாமலையை மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சார்? நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், நிற்போம், ஒரு 15 தொகுதியை ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தார். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் நிறைய இடங்களில் தோற்றுருக்குறாங்க. 2ஆம் இடத்துல பாஜக கூட்டணி நிற்கிது. அதிமுக கூட்டணி மிகப்பெரிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் கூட 3வது இடத்துக்குலாம் போயிடுச்சு. டெபாசிட்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. அதை பற்றிலாம் அங்கே யாருமே பெருசாக பாஜகவில் இருக்கிற முக்கியமான தலைகள்லாம் கவலையே படலை. அண்ணாமலை பார்த்திங்களா, நம்மளை கொண்டு போய் கூட்டணிக்குள்ளே இருந்திருந்தாலும் அதிமுக இருந்திருக்கும், நம்ம ஒரு 10 தொகுதியாவது ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி கொண்டு போய் நம்மளை எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒரே கிழிச்சிருவாங்களா? இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்கிறத அமித்ஷா எப்படி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலைனால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் பாஜகவில் சேர்ந்துருக்கிறாங்க. அண்ணாமலைக்காக தன் சொந்த காசெல்லாம் செலவு பண்ணி நிறைய பேர் ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. தொகுதி வாரியாக கணக்கெடுப்புலாம் நடத்திடுறாங்க கோயம்புத்தூரில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி அண்ணாமலையை திடுத்துப்புன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு மாற்றினா எப்படி செயல்பட முடியும்? இப்போ என்ன செய்கிறாரு அமித்ஷா? திரும்பவும் சசிகலா க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இதில் போய் அப்படியே கலந்துக்கிட்டு அப்படியே கொடநாடுக்கும் போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க கொடநாடுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க கொடநாட்டில் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கொடநாட்டில் ஜெயலலிதாவோட ஒரு முழு உருவ சிலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம். அதுக்கு திமுக அரசு தடையாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுங்கள், திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கள், தடையை தாண்டி நாங்கள் சிலையை வைப்போம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சசிகலாவுக்கும் சொல்லியிருக்காங்க. அதே தான் அவங்க செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் திமுக அரசுக்கு ஏன் ஜெயலலிதா சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொண்டர்கள் மத்தியில் வைக்கணும். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இது மிக முக்கியமாக எடுபடும். கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க. இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஜெயலலிதாவோட சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் அமித்ஷா சசிகலாவுக்கு சொல்லி சசிகலா இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சசிகலா பேசி என்ன செய்ய போகிறாங்க? அவங்க ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிமுக ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்க போகுது, அதிமுகவுக்கு உழுகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சசிகலா இன்னமும் எடப்பாடி பழனிசாமி எதுக்கல. சரி, சசிகலா இப்படி ஜூன் மாதத்தில் சுற்றுப்பயணம் போகிறனால அவங்களுக்கு என்ன பலன்? அதிமுக கட்சிக்குள்ளே அவங்கள சேர்த்து போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ அமித்ஷா சசிகலாவுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவங்களும் பொதுச் செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் நான் தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலாவை அமித்ஷா சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார். ஒருவேளை சுற்றுப்பயணம் போகும்போது நிறைய கும்பல்கள் எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக அதிமுகவில் எடப்பாடி ஆதரவு அப்படிங்கிற ஒரு மனநிலை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நீ சசிகலாவை சேர்க்காம இருக்க முடியும்? கட்சிக்குள்ளே சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நீங்கள் சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் அமித்ஷா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக இப்போ அவங்க கொடநாடு போயிருக்கிறாங்க, அப்புறமா இங்கே சுற்றுப்பயணம் போகிறாங்க இப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அமித்ஷா பேச்சை நம்பி இறங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க ஒழுங்காக எடப்பாடி பழனிசாமி இவங்களை எந்த சூழ்நிலையும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டார், இவங்களையும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் அமித்ஷா வேறு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாரோ என்னங்கிறது மாதிரி இருக்குது. இப்போ அண்ணாமலையும் இல்லை, அண்ணாமலையும் பாஜகவில் இருந்தாலும் ஓரளவுக்காவது கும்பலை சேர்த்துருவார். அவருடைய எண்ணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இப்போ உடஞ்சி கிடக்குது. இந்த இதில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அண்ணாமலை பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் அண்ணாமலைக்காக அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அது வந்து ஏன் புரிய மாட்டேங்குது? எடப்பாடி பழனிசாமியை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி உருவாக்கின கட்சியா? அந்த கட்சியில் வந்து அவர் முறைப்படி பொதுச்செயலாளர் ஆனாரா? முறைப்படி முதலமைச்சர் ஆனாரா? இல்லவே இல்லையே. அதில் அதிமுக தொண்டர்கள் யாருமே பெருசாக ஏற்றுக்கல, நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான், பணப்பட்டுவாடா தான். அது இருக்கிறனால அவர் ஏற்றுக்கிறாங்க. அதை வந்து எப்படி அமித்ஷா வந்து நம்புகிறாரு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குங்க. கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, தொண்டர்கள் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. அதே போல் கட்சியுமே அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. நீதிமன்றத்தில் இருக்குது, தேர்தல் ஆணையத்திலும் இருக்குது. எப்போ வேணாலும் பாஜக நினச்சா வந்து அவரை என்னவோ பண்ணலாம். ஆனால் பாஜக ஏன் எடப்பாடி பழனிசாமியை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கும் புரியல. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி தூக்குனதை விட கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லி தான் தூக்குனாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து நான் சட்டமன்ற தேர்தல் வரைக்குமாவது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு பாஜக மேலிடத்தோடு வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறார். மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா 3 வருஷம் அவரோட கடினமான உழைப்பு, 3 வருஷத்துக்கு மேலே ஒரு கடினமான உழைப்பு கட்சியை வளர்க்குறதுக்கும் கட்சியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் வெற்றியை கொடுக்க முடியலன்னு சொல்கிற முக்கியமான தலைகள்லாம், குற்றச்சாட்டு சொல்கிற தலைகள் எல்லாம் இவங்கெல்லாம் எவ்வளோ இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலையினால் கட்சியை வளர்க்க முடிஞ்சது. நோட்டா கீழே கட்சின்னு சொன்னவங்கெல்லாம் ஆச்சரியமாக வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு 2வது இடமா அப்படிலாம் பெற வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய மூளை அங்கே செயல்பட்டுருக்குல்ல. இதை ஏன் அவங்களால புரிஞ்சிக்க முடியல? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொல்கிறது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நம்ம அதிமுகவோட கூட்டணி வேணால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பாஜக வேட்பாளர்களுக்கு அதிமுக ஓட்டு உழுவக்கூடாதுன்னு செய்வார். ஏன்னா ஓபிஎஸ்க்குவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓபிஎஸ் இறக்குனாங்க. அதிமுகவினரை கூட வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட வைக்கணும், திமுக ஓட்டு போட வச்சாங்க. நவாஸ்கனிக்கு, திமுக கூட்டணிக்கு அந்த மாதிரி செயல்பட்டாங்க. அதிமுக கூட ஓட்டு உள்ளனாலும் பரவாயில்ல, நவாஸ்கனியை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதை தாண்டி ஓபிஎஸ் அங்கே ஜெயிக்க வேண்டியது. நவாஸ்கனி மேலே அதிருப்தி அதிகமாக இருக்குது. அங்கே வந்து ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளர் குழு வேண்டிய ஓட்டு எல்லாத்தையுமே இவங்க திசை திருப்பி விட்டு ஓபிஎஸ்ஸை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைப்பாட்டில் மட்டும்தான் இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பரவாயில்ல, தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணார். இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார் பாஜகவை. ஆனால் அவருக்கு வந்து கிடைச்சது என்னென்னா, அவர் மாநில தலைவருக்கு ஆசைப்பட்டார். மாநில தலைவருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஏன் முயற்சி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? உழைப்பாளி மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். கட்சியை வந்து வளர்த்து நிப்பாட்டினார். பாஜக அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து அருவருப்பாக பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இதை வந்து இளைஞர் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தினார். எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு நடிகர் கிடையாது, ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு அரசு அதிகாரி தான். அவர் அந்த அரசு அதிகாரிங்கிற ஒரு பதவியை வச்சு அவர் வந்து இப்படி செயல்பட்டது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இங்கே இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும்ல. சும்மா ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கதை கலந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் வந்துருச்சு. அதனால அவங்கள இது பண்ணாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா மத்திய இணையமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். அதுவும் கிடைக்கல. அதனால பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு காலி ஆகுது, அது கிடச்சிரும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட தீவிரமான ஆதரவாளர் விஜய் சாய் ரெட்டி அவருடைய ராஜினாமா தான். அது வந்து எப்படியுமே ராஜ்யசபா எம்பி பதவியை அவர் ராஜினாமா பண்ணிட்டார். இது அண்ணாமலை கிடைக்கும், அண்ணாமலை வந்து மத்திய உள்துறையில் இணையமைச்சர் பதவியை வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ அந்த பதவியுமே பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு மகனுக்கு நாரா லோகேஷ் அவர் மூலமாக காய் நவுத்தி பார்த்தாரு. ஆனால் இப்போ அண்ணாமலைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாரா லோகேஷ் பிரச்சாரம் செஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருவருக்கும் இந்த 2 பேத்துக்குமே இடையில ஒரு நல்ல நட்பெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பவன் கல்யாணோட அண்ணன் சிரஞ்சீவி இருக்கார்ல, அவருக்கு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் முன்னாள் முதல்வர் நல்லாரி கிருஷ்ணகுமார் ரெட்டி அவருக்கும் கொடுக்கறதுக்கான ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அதனால தான் எங்கேயுமே கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் 3ஆம் தேதி வந்து நட்டா வந்து சென்னைக்கு வந்திருந்தார். அப்படி வந்து அண்ணாமலை இங்கே தான் இருந்தார். அவர் வந்து ஏன் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அவர் மாநில தலைவர் கிடையாது. இப்போது அவர் ஏன் கலந்துக்கணும்? அவர் வந்து இப்போ தேசிய குழு உறுப்பினர் தான். அதில் வந்து அவர் வந்து கலந்துக்காமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நட்டா வந்து அவர் கட்சியோட தலைவராக இருக்கலாம். இன்றைக்கி மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் போகணும். அங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா நட்டாவுக்கு கூட அவ்வளோ மரியாதை இருக்காது. அண்ணாமலைக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்துருப்பாங்க அங்கே இருந்த நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி. இது நட்டாவுக்கு கூட ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு கூட அவர் போயிருக்கலாம். அதே போல் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நயினா நாகேந்திரன் வந்து எல்லா தலைவர்களுமே தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாத்தையுமே வானதி சீனிவாசன் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு போய் நம்ம கூட்டணி கட்சி தலைவர் பிறந்த நாளைக்கு முன்னாடியே வாழ்த்து சொல்லிடுவோம், அட்வான்ஸ் வாழ்த்து சொல்லிடுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க.
அதே போல் அண்ணாமலையும் கூப்பிட்டாங்க. நான் ஏன் வாழ்த்து சொல்லணும், அவருக்கெல்லாம் போய் நேராக தேடி போய் வாழ்த்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை தற்குறி, அந்த குறி, இந்த குறின்னு வேறு பயங்கரமாக திட்டிட்டு தான் போனார் லண்டனுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிலாம் வீடு தேடி போனால் அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிலாம் என்ன செய்வார், ரொம்ப எகிர ஆரம்பிச்சிருவார். பார்த்தியா அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் ஒரு பில்டப்பை கொடுப்பாரு. நான் பார்த்தியா அண்ணாமலையை வீட்டுக்கு வர வச்சேன் பார்த்தியா, அதான் எடப்பாடி அப்படின்பார். இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் போகல. ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணார். சமூக வலைதளங்களில் எடப்பாடி அண்ணன் வந்து நியூ டியூட்டி வாழ்க்கைன்னு ஒரு வாழ்த்தை போட்டார். அது வந்து சம்பிரதாயம்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை இவ்வளோ தூரம் கட்டி காத்து வச்ச ஒரு விஷயம், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல அப்படின்னாலும் அதிமுக வெற்றி பெற்றுச்சா, அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாங்களா, பெரிய இயக்கம்னு சொல்கிறாங்களா அவங்க வெற்றி பெற்றாங்களா, அந்த கூட்டணி வெற்றி பெற்றதே 20.35% தான். அதே சமயத்தில் பாஜக கூட்டணி வாங்கினது 18.5%. ரெண்டுக்குமே 1.5% வாக்கு வித்தியாசம் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது வந்து அண்ணாமலையை மட்டும் குற்றம் சொல்கிறது எப்படி? பாஜகவில் இருக்கிற கட்சி சீனியர்கள் சிலர் வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக, அவர் மாநில தலைவராக தொடர்ந்தா எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டார், வைக்கலைன்னா போகிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கவங்க அவர் கூட இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவோம்னு நினைக்கிறாங்க பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியோட நம்ம கூட்டணி வச்சாதான் நம்மளாம் சட்டமன்றத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே தொண்டர்கள் கூட நம்பிக்கை வைக்கல, ஆனால் அண்ணாமலை மேலே அதிமுக தொண்டர்களே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வந்து இந்த கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே எப்படி வந்து இவ்வளவு தூரம் கேவலமாக பேச முடியும், கேவலமாக எடுத்து வந்து அவர் அண்ணாமலையை வந்து மனசு நோகடிக்க முடியும்? கட்சிக்காக 3.5 வருஷத்துக்கு மேலே அவர் உழைச்சிருக்கிறாரு. அந்த உழைப்பை வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. அவர் அங்கே சம்பாரிச்சார், இங்கே சம்பாரிச்சார், இவங்களை ஏமாத்தினார், பல ஆயிரம் கோடி வச்சுருக்கிறாரு, அப்படி இப்படிலாம் விமர்சனத்தை எல்லாமே வச்சுட்டு போகிறாங்க. அதை தாண்டி அவர் உழைச்சார்ல, கட்சிக்காக உழைச்சார், கூட்டணிக்காக உழைச்சார், இப்படிலாம் வந்தார் எல்லாமே. இப்போ நட்டா வந்தப்பெல்லாம் அவர் பெங்களூரில் தான் இருந்தார். உடனே நட்டா வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அவர் மாநில தலைவராக தான் வந்திருப்பார். இப்போ அமித்ஷா வராரு, அமித்ஷா வந்து சந்திச்சார், அப்போ அவர் மாநில தலைவராக இருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தார். நைனா நாகேந்திரன் எல்லா பேரணி கீரணி எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாரு. அண்ணாமலை வீட்டு பக்கத்தில் கூட மீட்டிங் போட்டாங்க, அண்ணாமலை வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து சிவகிரியில் இந்த ரெட்டைக்கொலை தீர்வுக்கு போனப்போ கூட இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அவருக்கு கிடச்சிது. நைனா நாகேந்திரனே மிரண்டு போயிட்டார். ஏன்னா அது மாநில தலைவர் நாயா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு உட்கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவர் யாரையுமே மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக தொடர்ந்த போது எல்லாருக்குமான மதிப்பை கொடுத்தாரு. கட்சியை வந்து ஒரு சரியான பாதையில் அவங்களும் அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ நைனா நாகேந்திரனுக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நைனா நாகேந்திரனால் செயல்படவே முடியல. யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க முடியல அப்படின்னாலும் அண்ணாமலையினால் செயல்பட முடியும். யாருக்கு வேணாலும் பதில் சொல்ல முடியும், எந்த விஷயத்துக்கு வேணாலும் அவர் பேசுவார், எந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பேசினாலும் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையை இழந்துட்டு இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் தவிச்சிட்டு கிடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நம்பாமல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி நில்லுங்கப்பா, சட்டமன்ற தேர்தலில் நம்ம 2031 பார்த்துக்கலாம் பாஜகவை அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை சொல்படி பற்றி அமித்ஷா கேட்டிருந்தாரு அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு 20 to 40 தொகுதிகளை பெறும். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி 20 தொகுதிகள் கூட இல்லை, 25 தொகுதிகள் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கொடுப்பார். பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனா 40 சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.